பட்சத்துல நமக்கு வந்து சிசரியன் அப்படி இப்படின்னா நம்மளால வந்து கை தாங்க இயலாதுங்க. அப்படிங்கறதுனாலயே என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் 99% வேலையை வந்து நான் தாங்க பாப்பேன் என் வீட்டுல. இன்னும் நம்ம வீட்டுல வந்து வாஷிங் மிஷின் வாங்க கிடையாது. இதை வந்து ஏற்கனவே உள்ள வீடியோக்களே நான் சொல்லியிருப்பேன். ஏன் வந்து வாஷிங் மிஷின் வாங்கல அப்படின்னா, இருங்க வேலையை பார்த்துட்டே பேசுவோம், அப்பதான் வந்து டைம் வந்து கரெக்டா இருக்கும். ஏன் வந்து வாஷிங் மிஷின் வாங்கல அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் வந்து சொல்லிட்டேன், இப்போதைக்கு வந்து வாஷிங் மிஷின் வேணாம், ஏன்னா உடல் உழைப்பு வந்து இம்பார்ட்டன்ட். நான் வந்து தோட்ட வேலை ஏற்கனவே பார்த்துட்டு தாங்க இருந்தேன். ஆனா இப்ப வந்து இந்த பிரெக்னன்சி டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால தோட்ட வேலை வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால இந்த மாதிரி வேலைகளை வந்து நானே வந்து பார்த்துடுவேன். இப்போ ஒர்க்கர்ஸும் வந்து இருக்காங்க, வீட்டு வேலை பூச்சி வேலை போயிட்டு இருக்கு, இனி அவங்களுக்கும் வந்து சாப்பாடு பண்ணணும். அதுவும் இந்த வெயில்ல, நான் வெயிலே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு வந்து பாருங்க. ஸோ வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா மிஷின் வந்து துவைச்சிரும், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு. என்னோட பர்சனல்